கோபுரங்கள் சாய்வதில்லை. அப்ப நான் மீராவை மேடைக்கு கூப்பிட்டு அவ கழுத்துல தாலியை கட்டிடுவேன். இதுதான் என்னோட பிளான். எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்குடா. பாரா, எங்க அண்ணா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நெத்தியில குங்குமம் வச்சுக்கிட்டு அமைதியா இருக்காருன்னு மட்டும் நினைக்காத. டேய், அந்த மீரா வீடு எங்கடா இருக்கு? அம்மா, நீங்க யாரு, நான் யாரு? யாருக்கு யார் சம்பந்தி? என்னம்மா இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட பேசிட்டு தானே நான் கல்யாண வேலையை ஆரம்பிச்சேன். என்ன ஆரம்பத்துல உங்களுக்கு சொல்லல, ஆனா இடையில சொல்லணுமா? என்கிட்ட பேசுனீங்களா? எப்ப பேசுனீங்க? என்ன பேசுனீங்க? அத்தை, சிவா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்னாரு. அன்னைக்கு கூட நான் தான் போன் போட்டு கொடுத்தேன். நீங்க அப்பா கிட்ட பேசுனீங்க. நீங்க எல்லாம் இந்த ஊர் தானா இல்ல வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்களா? இந்த ஊர் பழக்க வழக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? எந்த ஊர்லயாவது போன்லயே ஒரு வார்த்தை பேசிட்டு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு கல்யாணம் நடக்கும்னு உட்கார்ந்துருப்பாங்களா? இல்லம்மா, சிவா மாப்பிள்ள அப்படிதான் சொன்னாரு. தங்கச்சி பிரியா கல்யாணத்துல அம்மா பிஸியா இருப்பாங்க, முதல்ல அந்த கல்யாணம் முடியட்டும், அப்புறம் அம்மாவை கூட்டிட்டு வந்து என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசலாம்னு சொன்னார்மா. ஏங்க, உங்களை பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏங்க, சம்பந்தம் யார்கிட்டங்க பேசுவாங்க? பையன் கிட்ட பேசுவாங்களா இல்ல பையனை பத்த தாய் தகப்பன் கிட்ட பேசுவாங்களா? நீங்களா பையனை பார்த்து நீங்களா நாள் குறிச்சு நீங்களா எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க. பையன் டாக்டரா இருக்கான், பாக்குறது கொஞ்சம் இழிச்சவாய் மாதிரி இருக்கான், அப்படியே வளைச்சு போட்டலாம் நினைச்சிட்டீங்களா? அத்தை, ஏய், உன் அப்பாக்கு சொன்னதுதான் உனக்கும். என்ன இந்த அத்தை சொத்தன்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, புரியுதா? மூணு பேரும் சேர்ந்து என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க பண்ணி வச்ச காரியத்தோட ஆபத்து என்ன தெரியுமா உங்களுக்கு? என் அண்ணன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சண்முக சுந்தரம்னா செங்கல்பட்டே கதி கலங்கும். அவரோட எதிரி கூட அவர் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட அவர் நடத்துற கல்யாணத்தை நிறுத்தி உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் அங்க பிடிச்சிருக்கு. முதல்ல ஒரு கல்யாணத்தை நிறுத்தி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கலாமா? ஒரு குடும்பத்தோட சந்தோஷத்தை அழிக்கணும்னு நினைக்கலாமா? இந்த அறிவு கூட நீங்களே இல்லாம இருக்கீங்க. இல்லம்மா, இல்ல மாப்பிள்ள என்ன சொன்னார்னா, அவன் சின்ன பையங்க, வாழ்க்கைன்னா என்னன்னு புரியாம ஏதோ பெரிய சாகசம் பண்றதா நினைச்சு இதுக்கெல்லாம் சம்மதிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? கமிஷனரை வச்சு பேசி எஸ்பியோட அப்படியே பாதுகாப்பு கொடுத்துட்டா எங்க அண்ணா அப்படியே பயந்து நின்றுவாரா? கமிஷனர் எஸ்பி மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய பட்டாளம் வந்தாலும் சரி எங்க அண்ணனை ஒண்ணும் பண்ண முடியாது. அனாவசியமா 2 உயிர் போறதுக்கு நீங்களே வழி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆபத்தோட விளையாடிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? நானே என் பையனோட கழுத்தை யாரும் சீவிர மாதிரி கனவு கண்டு, ஐயோ ஏன் இப்படி கனவு வருது, நிஜமாவே ஏதாவது நடந்துருமோன்னு இதுக்கு என்ன பரிகாரம் தெரியாம பயந்து பைத்தியக்காரி மாதிரி சுத்திட்டு இருக்கேன். இதை நீங்க நிஜமாக்கிறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்கீங்களா? இவளுக்கு அமைச்ச வாழ்க்கை தான் கெட்டு போச்சு, அடுத்த வாழ்க்கையாவது நல்லா அமைய வேண்டாமா? ஏன் அந்த பொண்ணோட 2வது வாழ்க்கையிலயும் மண்ணள்ளி போடணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் பெத்த அப்பாவுக்கும் பாதியில வந்த அப்பாவுக்கும் உள்ள வித்தியாசம். அம்மா, எங்க அப்பாவை அப்படி சொல்லாதீங்க. எங்க அப்பா பார்த்து பார்த்துதான் மாப்பிள்ள பார்த்தாரு. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு எங்க அப்பா கும்பிடாத சாமி இல்ல, போகாத கோவில் இல்ல. அந்த சமயத்துல தான் ஒரு ட்ரீட்மெண்ட்காக எங்க அப்பா சிவாவை பார்த்தாங்க. சிவா தான் என் வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னாரு.
எங்க அப்பாவுக்கு சிவா மேல ரொம்ப மரியாதை. இந்த கல்யாண விஷயத்துல எங்க அப்பா சிவாவோட வார்த்தைய ரொம்ப நம்பினாரு. அதை தவிர எங்க அப்பா வேற எந்த தப்பும் பண்ணல. தயவு செஞ்சு எங்க அப்பாவை ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. தப்பான வார்த்தைக்கு பயப்படுறவங்க முதல்ல தப்பா நடக்கிறதுக்கு பயப்படணும். பண்றதெல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டு இப்ப கை எடுத்து கும்பிட்டா என்ன அர்த்தம்? என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் என் அண்ணன் குடும்பத்தோட நடக்கிற இந்த கல்யாணம் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி என்னென்ன விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 30 வருஷமா பிரிஞ்சிருந்த அண்ணனோட நான் திரும்பவும் சேர்ந்திருக்கேன். என் பிறந்த குடும்பத்தோட நான் திரும்பவும் சேர்ந்திருக்கேன். இதெல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமா மனசாட்சி இருக்கா? என் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் நடக்க இருந்துச்சு தெரியுமா? அவ எவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திச்சா. இதெல்லாம் என் பையன் உங்ககிட்ட சொல்லலையா? வாழ பிடிக்காம தற்கொலை வரைக்கும் போன அவளை காப்பாத்தி இன்னைக்கு கௌரவமா சந்தோஷமா அவர் வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கா. அதை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களே? சிவாவுக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கை அமைய போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க அண்ணன் செங்கல்பட்டுலயே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல கட்டி கொடுக்க போறாரு. இதெல்லாம் உங்களால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. பாருங்க, உங்க அந்தஸ்து என்ன, வசதி என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா என் பையன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு உங்க பையனை கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை இவளுக்கு தவறிடுச்சு. அதுக்காக நீங்க பொறுப்பா இருந்து இவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அது தப்பு இல்ல. ஆனா அந்த கல்யாணம் என் பையனோட நடக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் தப்பு. என் பையனுக்கு அவன் மாமா பொண்ணோட நிச்சயமாயி கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்து கல்யாணம் நடக்க இருக்கிற அந்த நேரத்துல அந்த கல்யாணத்தை கெடுத்து இவளுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அந்த கனவு தப்பு. பார், கடைசியா உனக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த நிமிஷத்தோட என் பையனோட காதல் கல்யாணம் அப்படிங்கிற ஆசையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வேற வேலையை பார்க்க போயிடு. இதுக்கு மேல அப்பாவும் பொண்ணும் சிவாவை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சீங்க, என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. சிவா, அம்மா வீட்டுக்கு வந்தாங்களாடா? சிவா இப்போ ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னானே, யார் அவ, அவளோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு அவ்வளோ தெரியாதுன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிச்சேன்டா. ஆனா வேற வழி இல்லாம நான் கடைசியா அட்ரஸ் கொடுக்க வேண்டியதா போயிடுச்சுடா. டேய், உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? நான் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியும். ஏதாவது கேட்ட உடனே எல்லா டீடைல்ஸ் எடுத்து கொடுத்துருவியா? அம்மா போகும்போது ஏதாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்களா? இல்லடா, கோமா அட்ரஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. எனக்கு தெரியும்டா, அவங்க கண்டிப்பா அங்க போக தான்டா செய்வாங்க. உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். வர்ஷா, என்னம்மா? கொஞ்சம் இங்க வாமா. எங்க போயிட்டீங்க? கேட்டரிங் ஆள் வருவாரு, அவர்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. நான் கோவில்ல இருந்து வரும்போது வீட்ல ஆளை காணோம். போன் போட்டா எடுக்க மாட்டேங்கிறீங்க. போன் பேசுற மாதிரியா நான் இருந்தேன்? எனக்கு இருந்த கோபத்துக்கு இந்நேரம் ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். அப்பா, என்னப்பா கொலை பண்ணிருப்பீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதை விடுமா கமலா, செங்கல்பட்டுல இன்னைக்கு நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. நீ ரெடியா தானே இருக்க? என்னங்க இது? வீட்ல விசேஷத்தை வச்சுக்கிட்டு கொலை பண்ணிருப்பேன், ஜெயிலுக்கு போயிருப்பேன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. கல்யாணம் பண்ண வீட்ல வச்சுட்டு அப்பா பேசுற பேச்சா இது? எல்லாம் அந்த இன்ஜினியர் குணாவால வந்த பிரச்சனை. ஹாஸ்பிட்டல் கட்டுற வேலையை கொடுத்தா அதை மட்டும் அவன் பார்க்க வேண்டியதானே? எதுக்கு மத்தவங்க விஷயத்துல அவன் தலையிடுறான்? அவன் உண்டாக்குன கடுப்புல துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சென்னைக்கே போயிட்டேன். நல்ல வேலை, நீ கும்பிடுற தெய்வம் தான் என்னை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. என்னப்பா ஆச்சு? முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. கேட்டரிங்காரனை வரவழைச்சு என்னெல்லாம் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தம்மா. அப்ப திடீர்னு அந்த இன்ஜினியர் குணா சென்னையில இருந்து கால் பண்ணான். கால் பண்ணி உங்க மாப்பிள்ளைக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் சைதாப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடக்க போகுது, அதனால நீங்க உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னான். எனக்கு எப்படி இருக்கும்?
நீங்க உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னான். எனக்கு எப்படி இருக்கும்? சிவாவுக்கும் இன்னொரு பொண்ணுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜா? என்னப்பா சொல்றீங்க? நீ பதட்டப்படாதம்மா. உன்ன மாதிரி தான் நானும் பதட்டப்பட்டு பிஸ்டல் எடுத்துட்டு சென்னை கிளம்பிட்டேன். ஆனா அங்க போய் பார்த்தா அங்க வேறொரு பொண்ணுக்கும் பையனுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ். நம்ம மாப்பிள்ள அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக அங்க வந்திருக்காரு. அதை பத்தி தான் அவங்க எங்கேயோ மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த பேச்சை ஒட்டு கேட்டு தான் இந்த முட்டாள் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். ஏங்க, அந்த இன்ஜினியருக்கு வேற வேலையே இல்லையா? அன்னைக்கு அப்படிதான் உங்க மருமகன் சரியில்லைன்னு நம்ம வீட்ல உட்காந்து சொல்லிட்டு இருந்தா, இன்னைக்கு என்னடானா மாப்பிள்ளைக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம்னு சொல்லியிருக்கான். என்ன வேணுமா அவனுக்கு? ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்டை வேற யாருக்காவது கொடுக்கணுமாமா? சரி விடு விடு. முதல்ல எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு எதுவும் தப்பு வந்துடக்கூடாதுன்னு தான் அப்படி யோசிச்சிருக்கான். அதான் போறான்னு விட்டுட்டேன். அதுக்காக எதை பத்தி எப்ப பேசணும்னு ஒரு அறிவு வேணாம்? சின்ன விஷயமா இது? இனிமே எங்க வீட்டு மாப்பிள்ளை விஷயமா பேசினா தொலைச்சிருவேன்னு சொல்லுங்க. நானும் அப்படித்தான் சொல்லிட்டு வந்தேன். உங்களுக்கும் கொஞ்சம் கூட புத்தியே இல்லைங்க. கோவம் வந்துச்சுன்னா உடனே துப்பாக்கி எடுத்துட்டு போயிருவீங்களா? நீங்க முதல்ல அந்த துப்பாக்கிய போலீஸ்ல சரண்டர் பண்ணுங்க. அது நீங்க கூடவே வச்சுட்டு தெரியறது எனக்கு பதட்டமா இருக்கு. எங்க எடுத்து யாரையாவது சுற்றுவீங்களேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டு இருக்கேன். முதல்ல அதை எடுத்துட்டு வாங்க, நான் பீரோல வைக்கிறேன். கொடுக்குறேன். அவசரப்படாத. ஒரு நாள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போது கண்டிப்பா கொடுக்குறேன். என்னம்மா இன்னும் அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? அதான் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. போய் வேலையை பாருமா. இல்லப்பா, சிவா ஏன் இந்த மாதிரி விஷயத்தை என் கூட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாருன்னு யோசிக்கிறேன். ஆமா, அங்க யாருக்குப்பா மேரேஜ்? அது யாருக்குன்னு தெரியலமா. எனக்கு நம்ம மாப்பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சதுமே என் மனசு நிம்மதி ஆயிடுச்சு. யாரோ அவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணு கூட வந்திருந்தாமா. எந்த பொண்ணுப்பா? அதான் நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருந்தாள்லம்மா, உன் ஃப்ரெண்டு மீரா. அந்த பொண்ணு இங்கே வந்திருந்தா. அவ அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டா, நம்ம மாப்பிள்ள அந்த பையனுக்கு ஃப்ரெண்டா. மீரா வந்திருந்தாளா? ஆமாம்மா. மீராவோட அப்பா எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. மீரா அப்பால வர வந்திருந்தாரா? அவரு ஏன்பா அங்க வந்திருந்தாரு? அதான் மீராவோட ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம்னு சொன்னேன்லம்மா. அப்புறம் எதுக்கு திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்க? போய் வேலையை பாருமா. போமா கமலா, உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். நான் கைகால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ரெடி ஆகிறதுக்குள்ள நீயும் ரெடியாகி இருக்கணும். இன்னைக்கு ஒரு 10 வீட்டுக்காவது பத்திரிக்கை கொடுத்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க. சரி போ. ஏதோ ஒரு பெரிய சதி நடக்குது. என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன இது? புது குழப்பமா இருக்கு. மீராவுக்கும் சிவாவுக்கும் பெரிய பழக்கமே இல்லை. அவங்க 2 பேரும் ஒரே ஒரு தடவை தான் மீட் பண்ணிருக்காங்க. 2 பேரும் ஃபோன் நம்பர் கூட வாங்கிக்கலையே. அப்புறம் எப்படி 2 பேரும் சேர்ந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனாங்க? ஒருவேளை ஆக்சிடென்டலா அங்க வந்திருப்பாங்களோ? ஒரே குழப்பமா இருக்கே. வர்ஷா, வா ஜனனி. என்ன வர்ஷா, ஃபோன் பண்ணி உடனே வா, டென்ஷனா இருக்குன்னு சொன்ன. உனக்கு என்னடி டென்ஷன்? கல்யாண வேலையெல்லாம் ஜம்முன்னு தானே போயிட்டு இருக்கு. ஜம்முன்னு தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒரு விஷயம் காதுக்கு வந்து மொத்த முடியும் ஸ்பாயில் பண்ணிடுச்சு. என்ன விஷயம்டி? இன்னைக்கு காலையில எங்க அப்பாவுக்கு எங்க இன்ஜினியர் கிட்ட இருந்து உங்க மாப்பிள்ளையும் இன்னொரு பொண்ணும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறாங்கன்னு ஃபோன் வந்துதான். அப்புறம் பார்த்தா வேற 2 பேருக்கும் கல்யாணமா. சிவா அங்க சாட்சி கையெழுத்து போட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் மேட்ரு கிளியர் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன் டென்ஷனா இருக்க?
மேட்டர் கிளியரா இல்லடி. அங்க நடந்த வேற ஒரு விஷயம் என் மனசை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன விஷயம்டி? அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு என் ஃப்ரெண்டு மீராவும் அவ அப்பாவும் வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு அங்க வரணும்னு தான் எனக்கு குழப்பமா இருக்கு. யூ மீன் ஒருவேளை நீ வேற மாதிரி யோசிக்கிறியா? அப்படி கன்ஃபார்மா யோசிக்கல. ஆனா மனசுல ஒரு சின்ன நெருடல் இருக்கு. மீராவை நான் பார்த்ததில்ல. நீ தான் அவளை பத்தி சொல்லுவ. ஆனா அவ உனக்கு ரிலேபிள் ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லுவ. ரிலேபிளான ஃப்ரெண்டு தான். ஆனா அவங்க ஏன் போனான்னு தான் எனக்கு தெரியல. போறதுக்கு முன்னாடி இத பத்தி என்கிட்ட ஏதாவது பேசிருக்கணும். இல்ல தற்செயலா தான் போனாங்கன்னு வச்சாலும் அட்லீஸ்ட் அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி ஓ சிவா இங்க வந்திருக்காருனாவது சொல்லிருக்கணும். அப்படி எதுவுமே அவ கால் பண்ணல, சிவாவும் கால் பண்ணல. அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஏய், நீ ரொம்ப யோசிக்காத. பேசாம அந்த மீராக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேளு. இவ்ளோ பெரிய பூசணிக்காய யாராலையும் சோத்துல மறைச்சிட முடியாது. இப்பவே ஃபோன் பண்ணி கேளு. அதான் சரி. எதையும் உடனே விசாரிக்கணும், விட்டு வைக்க கூடாது. ரிங் போகுது, எடுக்கவே இல்லை. உடனே ஃபோன் எடுக்கலனா இதுதான் முக்கியமான பாயிண்ட். நோட் பண்ணிக்கணும். அவ என்ன பேசலான்னு குழப்பத்துல இருக்கலாம். மறுபடியும் ஃபோன் பண்ணி பாரு. ரிங் போதா? ஆமா. அப்ப ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு. என்ன பேசுறான்னு நானும் கேட்கணும். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் எக்ஸ்பர்ட். அவ தப்பு பண்ணிருந்தானா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. சொல்லு வர்ஷா. கிச்சன்ல இருந்த, அதான் உன் ஃபோனை எடுக்க முடியல. நல்லா இருக்கியா வர்ஷா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நீ என் கூட பேசவே இல்லையே. பேங்க்ல நிறைய வேலை, அதான் கால் பண்ண முடியல. வேற முக்கியமான இடத்துக்கெல்லாம் போயிருக்க. எனக்கு கால் பண்ணதா உனக்கு நேரம் இல்லாம போச்சா? ஓ, அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் விஷயமா? அது அவாய்ட் பண்ண முடியல. அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு திடீர்னு கால் பண்ணி கல்யாணம் பண்ண போறேன், நீ தான் சாட்சி கையெழுத்து போடணும்னு சொன்னா. அதான் போற மாதிரி ஆயிடுச்சு. கூட அப்பாவும் வந்திருந்தாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணுமா அங்க போயிருப்பீங்க போல இருக்கே. வர்ஷா, நீ என்ன சொல்ற? என் மாப்பிள்ளையும் சீக்கிரமா கல்யாணமாக போற பொண்ணு நீயும் அங்க போயிருப்பீங்க போல இருக்கே. அது அது உன் உட்பி அங்க வருவாருன்னு எனக்கு தெரியாது. அவரு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா. எனக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓ, அப்போ நீங்க முன்னாடியே போன்ல பேசி பிக்ஸ் பண்ணிட்டாங்க போல. ஆக்சிடென்டலா தான் அங்க மீட் பண்ணீங்க. ஆமா, ஆக்சிடென்ட்ல தான் மீட் பண்ணோம். அப்போ அங்கிருந்து கூட நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாமே. உன்னோட உட்பே இங்க வந்திருக்காருன்னு சொல்லிருக்கலாமே. நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன். அங்க இருந்த ஆபீசர் சீக்கிரம் கையெழுத்து போடுங்க அப்படி இப்படின்னு அவசரப்படுத்தினாரா, அதான் ஃபோன் பண்ண முடியல. எனக்கு இந்த மாதிரி மேரேஜ் விஷயம்லாம் புதுசு, கொஞ்சம் நர்வஸா இருந்தேன். உங்க அப்பா அங்க வந்தாரு, உங்ககிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைச்சேன். அதனால தான் நான் சொல்லல. நீ என்ன கூப்பிட்டுருக்கலாமே, நான் கூட வந்திருப்பனே. எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்குமே. ஏனே, அப்படி ஏதாவது நடந்தா நான் உங்ககிட்ட சொல்றேன் வர்ஷா. ஓகே மீரா,
இது நீயும் சிவாவும் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்க 2 பேருமே சொல்லாம எங்க அப்பா மூலமா என் காதுக்கு வந்துச்சா, அதான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துச்சு. உடனே கால் பண்ண, அவ்வளவுதான். சரியா? ஹாவ் அ நைஸ் டே. ஃபோன் வைக்கிறேன். நான் 100% ஷியோரா சொல்றேன்டி, நிச்சயமா இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. எப்படி சொல்ற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த மீரா மொத்த கான்வர்சேஷன்லயும் நிதானமா இல்ல, படபடப்பாவும் பதட்டமாவும் தான் இருந்தா. ரொம்ப நர்வஸாவும் இருந்தா. உன்னோட உட்பிய அவ எங்கேயோ பாத்திருந்தானா, அவ உடனே உனக்கு அதை கால் பண்ணி சொல்லிருக்கணும்ல. அத நீயா தெரிஞ்சுப்பேன்னு காத்திருந்ததுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. மொத்தமாவே இந்த இஷ்யூ காம்ப்ளிகேஷனாவும் கன்ஃபியூஷனாவும் தான் இருக்கு. அதுவும் மாப்பிளையும் பொண்ணுமா அங்க போனீங்கன்னு நீ சொன்ன உடனே அவ குரல்ல ஒரு பதட்டம் தெரிஞ்சது பாரு. தட் இஸ் சோ டேஞ்சரஸ். நீ இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு கிளியர் பண்ணிக்கிறது தான் நல்லது. விசாரிக்கிறேன். எங்கெல்லாம் விசாரிக்கணுமோ அங்கெல்லாம் விசாரிக்கிறேன். கடைசி வரைக்கும் நான் உங்க மகளாவே இருந்துட்டு போயிடுறேன். என் மீராவோட கடைசி வரைக்கும் நான் வாழணும். அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். மீராவுக்காக உங்க குடும்பத்தையே இழக்கிற சூழ்நிலை வந்தா அப்ப நீங்க யார் பக்கம் நிப்பீங்க?